நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐஸ்வர்யா, சச்சின், ஐஸ்வர்யா. யாருப்பா? வீடு திறந்திருந்தாலும் கதவை தட்டணும், இல்ல காலிக்கு மேலாத அடிக்கணும். இப்படி எதுவுமே இல்லாம நேரா உள்ள வந்தா என்ன அர்த்தம்? இப்படி திருட்டுத்தனமா திருட மாதிரி வீட்டுக்குள்ள நுழையிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? நான் என் பசங்களை பார்க்கணும். பிள்ளைங்களை பார்க்கணுமா? அவங்க மேல உனக்கு பாசம், அதை என்ன நம்ப சொல்ற? இல்ல, அவங்களால உனக்கு ஏதோ ஆகணும் போல இருக்கு, அதனாலதான் அவங்கள பார்க்கணும்னு வந்திருக்க, அப்படிதானே? என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? உங்க பசங்க வேற எங்கேயாவது இருந்தா நீங்க போய் பார்த்து பேச மாட்டீங்களா? அந்த மாதிரி தானே இதுவும். குழந்தைங்கள நான் இதுல என்ன தப்பு இருக்கு? நான் என் பசங்களை பார்க்கணும். ஹலோ ஹலோ விஸ்வா. அடச்ச, என்னப்பா என்ன புதுசா படம் காமிச்சிட்டு இருக்காரு? நீயே கேளு. எதுக்கு வந்தாரா? இத்தனை நாள் வராம இருந்தாரு, பிரச்சனை இல்லாம இருந்தோம், திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாரு. ஏதோ அக்கா புருஷன் அச்சனை இத்தனை நாள் மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம். இந்த ஆள் பண்ணதுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, மரியாதையை போக சொல்லுங்க. என்ன ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? இந்த பாருங்க, நான் என் பசங்களை பார்க்கறத உங்களால தடுக்க முடியாது. அதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. பெத்த அப்பா நான் தானே, நான் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்கள கூப்பிடுங்க, நான் பார்த்து பேசிட்டு போயிடுறேன். அதெல்லாம் முடியாது, நீ வெளியே போ. போ. இந்த பாருங்க, என் பொண்ணுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. ஹலோ, அது எங்களுக்கு தெரியும். செல்வி தான் காப்பாற்றலாம். அவனுக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் நடக்குது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், பிரச்சனை பண்ணாம தயவு செய்து வெளில போயிடு. அந்த ஆபத்து இன்னும் முடியல, பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. யோ, புதுசா ஒண்ணு வந்து அது உன்னால தான் வரும். தயவு செய்து வெளியே போறியா? இல்ல வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு கலாட்டா பண்ணு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும். போலீஸ்ல சொல்லுவீங்களா? சொல்லுங்க. போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாப்போம். நான் பசங்களை பார்க்க வந்தா இவங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்க பாப்போம். இது பாருங்க, நான் போக மாட்டேங்க. போக மாட்டேங்க. சுமார் என்ன வேணா பண்ணுங்க. அடிச்சு அவன் வாங்குற நிலைமையில இருக்கான். அவன் சும்மா டிராமா கிரியேட் பண்றான். அதை பாரு, சாலை மறியல் பண்ற மாதிரி உட்காண்டான் பாரு. தினா இவனை தூக்கி வெளில போடுற. யோ, எந்திரியா எந்திரியா, அடிச்சு மண்டை விடுங்கடா. அவர் இவ்வளவு தூரம் வந்துட்டாரு, குழந்தைங்களை பார்த்துட்டு தான் போட்டுமே. என்ன மரும மேல பாசம் ரொம்ப பொங்குதா? இவனால இந்த குடும்பமே சின்ன பின்னமாச்சு, அது உனக்கு புரியலையா? என்னடி அவன் தான் நாடகம் மாட்டானா, அவன் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றியா? பிச்சிடுவேன். போடி போடி உள்ள. விஸ்வா தூக்குடா தூக்குடா. விடியா பொண்ணு வந்துட்டாயா? பாரு பாரு, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க பாரு. பாத்தியா இது எப்படி டிராமா ஆடுறான் பாரு. இந்தப்பா கை கொடுப்பா. பாரு உட்கார்ந்து இல்ல, எந்திரி. எந்தரா பாத்தியா, இவங்களாம் உனக்கு கூட இருந்து உனக்கு சப்போர்ட் பண்றாங்களா? அதை நாங்க பாத்துக்கலாம். நீ வாமா வாமா. என்ன ஐஸ்வர்யா, ஏன் அங்கேயே நிக்கிற? இவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, வா. ஏய் சச்சின், எப்படிடா இருக்க? நீ வாடா வா. என்னடா ரெண்டு பேரும் அப்படியே சில மாதிரி நிக்கிறீங்க? இவங்க
என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. நான் உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னேன். பார்க்கக்கூடாதான் பேசக்கூடாதான் நாயை துரத்துற மாதிரி துரத்துறாங்க. என்ன கேட்கணும் நீங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு 2 பேரும் கேளுங்க. அவங்கள சும்மா விடாதீங்க, கேளுங்க. யார் நீங்க? ஐஸ்வர்யா, நீங்க எங்களுக்கு அப்பாவும் இல்ல, நாங்க உங்களுக்கு பிள்ளைங்களும் இல்ல. நீங்க எங்களுக்கு நல்லது செய்ய வேணாம், கெட்டது செய்யாம இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். உங்களை பாக்குறதே பாவம், உங்களோட பேசுறது அதை விட பெரிய பாவம். தயவு செஞ்சு போயிடுங்க. வேணாம், ஏதாவது பேசி எங்களை கன்ஃபியூஸ் பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க. காவேரி வேணா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கலாம், ஆனா நாங்க கேட்க மாட்டோம். இனிமே எங்க காதுல நீங்க பூ சுத்த முடியாது. ப்ளீஸ் போயிடுங்க. போங்க, எங்களுக்கு அம்மா தான் இல்ல, அப்பாவும் இல்ல நினைச்சுக்கிறோம். போங்க. போங்க. ஹலோ, இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் உன்னை உள்ள விடல. நீ பெத்த பிள்ளைங்க அவங்களே உன்னை வெளியே போன்னு சொல்றாங்களே, உனக்கு வெக்கமா இல்ல? இனிமேலாவது திருந்த முயற்சி பண்ணு. போ போ. என்ன லுக்கு? பாத்து போ. டேய், எங்கேயாவது இருந்து இன்னொரு காலையும் உடச்சு போறேன். பாவம் மாப்பிள்ள, பிள்ளைங்களை பார்க்கணும்னு வீடேறி வந்த பார்க்க விட்டீங்களா? பார்க்க விட்டீங்களா? அவனுங்களுக்கு தான் அறிவில்லை, உங்களுக்குமா அறிவில்லாம போச்சு. இனிமே எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நிம்மதியா இருங்க, நிம்மதியா இருங்க. அழாத. இவ்வளவு நாளா அப்பா நம்மளை பார்க்காம தானே இருந்தாரு. அப்படியே கடைசி வரைக்கும் இருந்திருக்கலாம்ல. ஏன் இப்படி திடீர்னு வந்து நம்மளை கஷ்டப்படுத்தணும்? அவர் அப்படிதான். அவர் முன்னாடி யாரையுமே நல்லா வாழ விட மாட்டாரு. காவேரியை கெடுத்த மாதிரி நம்மளையும் கெடுக்க பாக்குறாரு. அவர் மனுஷனே இல்ல. அப்பா இன்னொரு தடவை இந்த வீட்டுக்கு வந்தாருன்னா நான் அவர் முன்னாடி போய் நிக்க மாட்டேன். அவர் இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டாரு. தாத்தா பாட்டி யாரும் அவரை வர விட மாட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு அப்பாவை பார்க்கும்போது அம்மா ஞாபகம் தான் வருது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நான் அம்மா கிட்ட போயிடுவேன் போல தோணுது. ஐஸ்வர்யா, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாத. தாத்தா பாட்டி நான் எல்லாம் உன் கூட இருக்கோம்ல, கவலைப்படாத. நீ எதுக்கு கவலைப்படுற? நான் இருக்கேன். எனக்கு பயமா இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஜிஜே, நீங்க இன்னும் என்ன எதிரியா பாக்குறீங்க. நான் உங்களை ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். உங்களை பழைய ஜிஜேவை ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஜிஜே. காசு இல்லாதவன் உயிர் இல்லாதவனுக்கு சமம். பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஒரு பிச்சைக்காரன் இருக்க காசு உங்கள்கிட்ட இருக்கா ஜிஜே? ₹1 காசு வேணும்னா கூட அடுத்தவன் கையை எதிர்பார்க்கிற நிலைமை தேவையா ஜிஜே உங்களுக்கு? பழையபடி நீங்க பெரிய ஆளா வரணும். நேர்வழியில சம்பாதிக்க முடியாது ஜிஜே. உங்களுக்கு நேர்வழி என்னால காட்டவும் முடியாது. தப்பு செஞ்சு நீங்க விட்ட பணத்தை திருப்பி தப்பு செஞ்சு எடுக்கிறதுல என்ன தப்பு ஜிஜே? ஏகப்பட்ட டோஸ் கொடுத்துருக்கேன். எந்த டாக்டர்னாலையும் உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது. செத்து மண்ணுக்குள்ள வீணா போகிறதோட உனக்கு பொண்ணை கொடுத்துட்டு போட்டுமேயா. இந்த சான்ஸை விட்டினா நீ உன் வாழ்க்கையில கோடிகளை பார்க்கவே முடியாது ஜிஜே. பார்க்கவே முடியாது.
என்னடா டாக்டருக்கு ஃபோன் பண்ணியா? பண்ணுமா, வந்துட்டே இருக்காருமா. எங்க என்னங்க டாக்டர் இன்னும் வரல? வந்துருவாருமா. அரசி, கலை ஆஸ்பத்திரிக்கே கூட்டு போனா? வேண்டாங்க, நம்ம குடும்பத்துல நடக்கிறது யாருக்குமே தெரிய வேண்டாம். தெரிஞ்சதெல்லாம் போதும். கலைக்கு பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டியாமா? அதுக்காக தானே டாக்டரை வர சொல்லிருக்கேன். அவங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டா? அப்படி சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டாங்கன்னா அது என்னால தாங்கிக்கவே முடியாது. அரிசி பொண்ணு எவனோட ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க. அரிசியை அவமானப்படுத்ததா சொன்னாங்க. அவ தப்பான குடும்பத்துல மாட்டிக்கிட்டு தான் சொன்னாங்க. அதெல்லாம் நான் தாங்கிட்டேன். ஆனா என் பொண்ணு ஏதோ மனக்குழப்பத்துல இருக்குன்னு சொன்னா, ஐயோ, இது என்னால சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. என்னால மட்டும் தாங்கிக்க முடியுமா அரசி? அவ குழந்தைமா, சின்ன குழந்தைமா. குழந்தையால பிரச்சனை வந்து அவ குழம்பி போயிருக்கா. அதனாலதான் என்னமோ பேசி அவ என்ன பார்த்து பாட்டிங்கிறா. குழந்தைய திருடிட்டு போ வந்திருக்கேன்னு சொல்றா. அவ என்ன பண்றா, என்ன பேசுறான்னு அவளுக்கே புரியல. ஒரு மாதிரியா இருக்கா. அதான் டாக்டர் வந்திருக்காரு. ஹலோ மேடம். டாக்டர் வாங்க. ஹலோ மேடம், உங்க ஹெல்த் இப்போ எப்படி இருக்கு? நான் பரவாயில்ல டாக்டர். என்ன மேடம் ப்ராப்ளம்? என்ன ஆச்சு? ஒன்னும் சொல்லலையாப்பா? மேடம் எதுவும் சொல்லலையே. எனி ப்ராப்ளம்? என் டாக்டர் கலை உங்க பொண்ணு எங்க இருக்காங்க? ரூம்ல இருக்கா. பூட்டி வச்சிருக்கோம். உள்ள போய் பார்க்கலாமா டாக்டர்? நோ, ரூமை ஓபன் பண்ணி உங்களை கூட்டிட்டு வாங்க. டாக்டர், உங்க வீட்டு பொண்ணை பார்த்து நீங்களே பயந்தா எப்படி? நீங்க இப்படி பூட்டி வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க கூட பாதிக்கப்படுவாங்க. ப்ளீஸ் ஓபன் பண்ணி கூட்டிட்டு வாங்க. கண்ணா, நீ போய் கூட்டிட்டு வா. நான் வேணா போய் கூட்டு வரட்டுமா? நீ ரூதே, நான் போய் கூட்டு வரேன். எந்திருக்கலை? நல்லா தூங்கிட்டேனா? நான் எப்படி அம்மா ரூமுக்கு வந்தேன்? உட்காருங்க. நீங்க யாரும் பேசக்கூடாது. நான் மட்டும்தான் பேசுவேன். ஓகே? சரி டாக்டர். குட் மார்னிங் பா. குட் மார்னிங் மா. நல்லா தூங்கிட்டேன். யாருமே வந்து எழுப்பல. பெட் காஃபி கூட வந்து கொடுக்கல. ஏன்னா நீயாவது எழுப்பிருக்கலாம்ல. அண்ணே, ஒரு காஃபி கிடைக்குமா? இல்ல, வேணாம் வேணாம். இப்ப இருக்கிற நிலைமையில காஃபி எல்லாம் போடாதீங்க. நீங்க கஷ்டப்படாதீங்க. நானே போய் போடுறேன். ஐயோ டாக்டர், சாரி, தூக்க கலக்கத்துல சரியா கவனிக்கல. அம்மாவை செக் பண்ண வந்தீங்களா? அம்மா இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நவ். ஓகே தானேம்மா? இல்ல ஏதாவது ஜுரமா? எனக்கு அப்பாக்கு பிரஷர் எல்லாம் நார்மலா தானே இருக்கு. டேப்லெட் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களாப்பா? நான் நல்லா இருக்கேம்மா, எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்போ உதய்க்கு உடம்பு சரியில்லையா?
உங்களுக்கு இல்ல. பின்ன அண்ணியோட செக்கப் வந்தீங்களா? பின்ன எதுக்கு வந்தீங்க? எல்லாரும் நல்லா தானே இருக்கோம். ஏமா யாருக்காவது ப்ராப்ளம் இருந்தா தான் வரணுமா? சும்மா ஃப்ரெண்ட்லி விசிட்டா வரக்கூடாதா? ஓ, ஃப்ரெண்ட்லி விசிட்டா? சரி, காஃபி சாப்பிட்றீங்களா? நீ போட்டு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவேன். சரி, இருங்க. என்ன மேடம் வைத்தியமார் இருக்காங்கன்னு சொன்னீங்க? தெளிவா தானே இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்களோன்னு பயந்துட்டு இருந்தோம். நான் என்ன சொல்றது? அதான் நீங்களே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே. ஷீ இஸ் நார்மல். என்ன எப்படி டாக்டர் நேத்தா அப்படி பேசினா? என் அம்மானு கூப்பிடுறவ பாட்டின்னு கூப்பிட்டா, குழந்தைய திருடிட்டு போக வந்திருக்கியான்னு என்னென்னமோ பேசினா. மேடம், உங்க பொண்ணு ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. குழப்பத்துல மட்டும் இல்ல, பயம், கவலை, வெறுப்பு, கோவம்னு அவங்களுக்குள்ள எல்லாமே இருந்திருக்கு. கரெக்ட் கரெக்ட். குழந்தை போயிடுச்சு, வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அப்பா அம்மாவை வேதனைப்படுத்திட்டோமே, ஹஸ்பண்ட் கூட நிம்மதியா வாழ முடியலையே, இப்படியெல்லாம் அவக்குள்ளார பல ஃபீலிங்ஸ். மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதையெல்லாம் வெளியே சொல்லாம உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கா. என்ன பண்றோம் என்ன பேசுறோம்னு அவளுக்கே தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். அவங்க கிட்ட யாரும் கோவமா பேசாதீங்க, திட்டாதீங்க, அன்பா நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, முக்கியமா ரூம்குள்ள அடைச்சு வைக்காதீங்க. இந்தாங்க டாக்டர். அண்ணி எடுத்துக்கோ. மா, சுகர் கரெக்டா இருக்கா டாக்டர்? கரெக்டா இருக்குமா? ஓகே, கரெக்டா இருக்கு. சரி மேடம், அப்ப நாங்க கிளம்புறோம். ஏன் டாக்டர், காஃபி கொடுத்தால தேங்க்யூ சொல்ல மாட்டீங்களா? சாரிமா. தேங்க்ஸ். தேங்க்ஸ். தட்ஸ் ஓகே. ஓகே, வா போலாம். கண்ணா, கலை, நான் குளிக்கணும். நான் நேத்தே ஷாம்பு கேட்டேன்ல. ஒரு நிமிஷம் கலை, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ம். இப்பதாங்க எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நான் தான் சொன்னேன் ரசி, உன் நல்ல மனசுக்கு எந்த சோதனையும் வராது, வந்தாலும் வந்த வேகத்திலே போயிடும். கோயிலுக்கு போய் கலை பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாமா? ஓ, போலாமே. தேவி மேடம், நர்சஸோட யூனிஃபார்ம், பேஷண்ட்ஸ்க்கு போடுற யூனிஃபார்ம், வந்திருக்கிற மெடிசன், நமக்கு தேவைப்படுற மெடிசன் எல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க. அப்புறம் பணம் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு கேட்டுட்டு ஒரு நோட் போட்டு அனுப்புங்க. ஓகே மேடம். தேங்க்யூ. ஹலோ செல்வி, குட் மார்னிங். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. நம்ம பாஸ் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? எப்போ? இன்னைக்கு நம்ம ட்ரஸ்டோட ஹெட் ஆபீஸ்ல. ஓகே, நான் போய் பார்த்துடுறேன். நீங்க இது வரைக்கும் நம்ம பாஸ பார்த்ததில்ல? இல்ல. போய் பாருங்க, உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அவரை பார்க்கணும்னு ஒரு நாளைக்கு 1000 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரு உங்களை பார்க்கணும்னு சொல்றாருன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவர் யாருன்னு என்கிட்ட கேட்டா நான் அவரை தான் சொல்லுவேன். அவ்வளோ நல்லவர். God bless you, செல்வி. ஓகே, தேங்க்யூ. சார். வாங்க செல்வி, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எங்க? அந்த ரூம்ல. ஓகே. சார். நல்லா இருக்கியா செல்வி? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கணும். என்கிட்ட ஒர்க் பண்ற எல்லாருமே நல்லா இருக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறல? ஆமா. ஆனா நான் உன்னை பார்த்துருக்கேன். பல தடவை பார்த்துருக்கேன். உன் பக்கத்துல இருந்தே பார்த்துருக்கேன். சார், விஸ்வநாத் பேசுறாரு. விஸ்வநாத். ஓ, வெரி குட். ஓகே, ஜஸ்ட் டூ இட். தேங்க்யூ. லண்டனில் ஒரு இடம் பார்த்துருந்தேன். எஸ் சார். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே சார். ஃபோன் பண்ணுவாங்க, முடிச்சிருங்க. ஓகே சார். செல்வி, உன்னை எங்கே பார்த்தேன்னு சொல்லலைல்ல? சார். எஸ் அக்பர். உங்கள் ப்ரோக்ராம் சாட் கொஞ்சம் பார்த்துறீங்களா சார்? 1 minute செல்வி, சொல்லுங்க. சார், 7ஆம் தேதி ஹைதராபாத்தில் உங்களுக்கு சிறந்த தொழிலதிபர் அவார்டு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் சீஃப் மினிஸ்டர் கையால் வாங்குறீங்க. చాలా సంతోషం. వస్తామని చెప్పండి. ஓகே சார். 8ஆம் தேதி கொச்சினில் டீ எஸ்டேட் பிரச்சனை சார். ஒர்க்கர்ஸ் எல்லாம் போனஸ் அதிகமாக கேட்குறாங்க சார். அவங்கள நீங்கள் சந்திச்சு பேசுகிறீங்க. அதுக்கு நான் போகணுமா? அவங்க கேட்குற போனஸை மேனேஜரை கொடுக்க சொல்லிடுங்க. நீங்கள் போய் தொழிலாளர்களை பார்த்து சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். ஓகே, அவங்க சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். 10ஆம் தேதி கொல்கட்டாலேருந்து மிஸ்டர் அகர்வால் வரார் சார். நோ, 10ஆம் தேதி எந்த ப்ரோக்ராம் வச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க. சார், நீங்கள் இன்றைக்கி அவரை மீட் பண்ணலன்னா நமக்கு லாஸ் வரும் சார். எவ்வளோ லாஸ் வரும்? 50 கோடி, 100 கோடி? ஆகட்டும், பரவாயில்ல. 10ஆம் தேதி என்னோட மேரேஜ் டே. அன்றைக்கி என் ஒய்ஃபோட இருக்கணும், பிள்ளைங்களோட இருக்கணும். கோடிங்களை விட எனக்கு குடும்ப சந்தோஷம்தான் முக்கியம். நம்ம கிடைக்கணும்னு விதி இருந்தா அகர்வால் மூலமாக இல்லை, யார் மூலமாவது கிடைக்கும். ஆண்டவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. மிஸ்டர் அக்பர், தானே தானே பே லிखा है கானே வாலா கா நாம். உங்க குரான்ல சொல்லியிருக்கு அக்பர், ஒவ்வொரு அரிசிலையும் அது யாருக்கு போய் சேரணுன்ற பேரு எழுதி இருக்கு. இந்த விஸ்வநாதன் பேர் எதுலெல்லாம் எழுதி இருக்கோ அது எல்லாமே தானா இந்த விஸ்வநாதனை தேடி வரும். அந்த அகர்வால் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுங்க. ஓகே சார். சார், அப்புறம் மிஸ்டர் பரசுராமன் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆகிறார் சார். உங்களை பார்த்துட்டு போகணும்னு வெயிட் பண்ணுறாரு சார். செல்வி கிட்ட பேசவே விட மாட்டீங்களா? சாரி செல்வி. இல்லை, பரவாயில்ல சார். வர சொல்லுங்க. ஐயா வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன பரசுராம், இன்னைக்கு ரிட்டையர் ஆகுறீங்களா? ஆமாம் முதலாளி. பரசுராம், என்ன முதலாளின்னு கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவன் தான் முதலாளி. என்ன சாரனே கூப்பிடுங்க. இத்தனை வருஷமா நீங்க என்ன தொழிலாளியாவே நினைக்கல. இன்னைக்கு ரிட்டையர் ஆகி போறத நினைச்சா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரிட்டையர் ஆகி போயிட்டா நான் உங்களை மறந்துடுவேனா? மாதம் மாதம் உங்கள் வீட்டுக்கு பென்ஷன் கரெக்டாக வரும். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வர பென்ஷன் கூட லேட்டாக வரும். ஆனால் என் ஆஃபீஸ்லேருந்து பென்ஷன் உங்களை தேடி வரும். உங்களுக்கு 3 பொண்ணுங்க தானே பரசுராம்? ஆமாம் சார். நீங்க தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அக்பர் சார்,
எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ரொம்ப நன்றி சார். வரேன் சார். ஐயோ பரசுராம், என்ன சார் இது? எதுக்கு என் காலில் விழுறீங்க? நான் தான் உங்கள் காலில் விழணும். உங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ் உழைப்பில் தான் நான் உயர்ந்திருக்கேன். போயிட்டு வாங்க. சரி சார். ம், தேங்க்யூ அக்பர். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா செல்வி? இல்ல சார். செல்வி, உன்னை நான் எப்போ பார்த்தேன் தெரியுமா? நீ இன்டர்வியூக்காக வந்தியே அப்போ. நேரில் பார்க்கல, பார்க்க வேண்டிய இடத்துலேருந்து பார்த்தேன். எங்கள் ஆளுங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நீ சொன்ன பதிலை நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ உன் புத்திசாலித்தனம் தெரிஞ்சுது. நீ இங்கே ஒர்க் பண்ணுறப்போ உன் சின்சியாரிட்டி, பங்க்சுவாலிட்டி, டெடிகேஷன், இன்வால்வ்மெண்ட், ஹார்ட் ஒர்க், கமிட்மெண்ட் எல்லாமே எனக்கு தெரியும். மொத்தத்தில் சுருக்கமாக சொல்லணுன்னா உன் வாழ்க்கையே எனக்கு தெரியும். நீ எனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியவன். சார், என்னோட பிஏவா? ஆமாம் செல்வி, உன்னை மாதிரி நேர்மையான, திறமையான, துணிச்சலான ஒரு பொண்ணு எனக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். இது என்னோட கட்டளை இல்லை, ஆசை. நான் உன் பாஸ்ன்றதுனால நீ சம்மதிக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சிருந்தா. என்ன சார் இது? ஒரே ஒரு நிமிஷத்துல என்ன எவ்வளவு பெரிய உயர்வுல கொண்டு போய் வச்சிருக்கீங்க. எப்படி சார் நான் வேண்டான்னு சொல்லுவேன்? சந்தோஷமா இருக்கு சார். நான் உங்களுக்கு பர்சனல் பிஏவா ஒர்க் பண்றேன். தேங்க்யூ செல்வி. இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான மனுஷனை சந்திச்சிருக்கேன். நானா? நான் ரொம்ப சாதாரணமான மனுஷமா. நாளைக்கு வீட்டில் மீட் பண்ணலாம். அக்பர் உன்னை கூட்டிகிட்டு வருவான். ஓகே சார், தேங்க்யூ. செல்வி, ஒன்றும் இல்லை, மறுபடியும் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. ஒன்றும் இல்லை, அப்புறம் சொல்கிறேன். நாளைக்கு வீட்டுக்கு வா. பாய். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உதய். என்ன பயம்? நேத்துக்கு நான் முழிச்சுக்கிட்டேன், நம்ம எல்லாருமே முழிச்சுக்கிட்டோம். அதனால என் குழந்தை தப்பிச்சது. கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்திருந்தா நிச்சயமா உங்க தங்கச்சி என் குழந்தைய கொன்னு இருப்பா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியல. என்னோட பயமே அதான் உதய். எல்லா நேரத்திலும் என்னால முழிச்சிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்துல நீங்களும் அத்தையோ மாமாவோ என் கூட எல்லா நேரமும் இருக்கவும் முடியாது. அதுக்காக கலையை வீட்டு விட்டு போக சொல்ல முடியுமா? இதை பார் செல்வராணி, நம்ம எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் நடக்கிறதா நடக்கும். பெத்த குழந்தை அவ கூடியா இருக்கு. பெத்துட்டா பிரினோன்றது அவ தலைவிதி. இதை பார் செல்வராணி, நம்ம கிடைக்கணுன்றது கிடைக்காம போவாது. கிடைக்கக்கூடாதுன்னு வந்தா எவ்வளவுதான் பாதுகாப்பா இருந்தாலும் கிடைக்காது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே நினைக்கல. நடந்துருச்சு. இனிமே எல்லாருமே கவனமா இருக்கணும். கலையரசி பாவம் ராணி. அவளை பார்க்குறப்போ என் மனசே உடைஞ்சு போன மாதிரி ஆயிடுது. என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. என் அப்பாவும் என் அம்மாவும் எப்படி தாங்கிப்பாங்க சொல்லு? கலை பழைய மாதிரி ஆயிடுவா. அது வரைக்கும் நாம தான் ஆறுதலாகவும் பொறுமையாகவும் இருக்கணும். உன் மேல அவ எவ்வளவு பாசமா இருந்தா மறந்துட்டியா? நடக்கிறதெல்லாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, சரியா? காவேரி, என்னம்மா? நாளைக்கு உன் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு பணம் கட்டணும்னு சொன்னியே, எவ்வளவு? 300 rupees மா. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்.
இந்தா. தேங்க்ஸ்மா. காவேரி, அப்பா, ஒரு 500 ரூபா வேணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் அம்மாவை கேட்டு வாங்கிக்கூட. நீங்களே கேட்டு வாங்கிக்கோங்கப்பா. ஏய், அப்பா மேல உனக்கு அக்கறை இல்லையா? எனக்கு இது கூட செய்ய மாட்டியா நீ? அப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நீங்களே போய் வாங்கிக்கோங்க. என்ன? அது நான் வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு 500 ரூபா கூட நான் அப்ளிகேஷன் போடுறதுக்கு வேணும். 500 ரூபாவா அப்ளிகேஷன் போடுறதுக்கு? 25 ரூபாய் தானே செலவாகும். இல்ல, நான் நிறைய கம்பெனிக்கு போடலான்னு இருக்கேன். தேவைப்படும் போதெல்லாம் உன்னை கேட்டு டிஸ்டர்ப் பண்ணுமா? அதான் மொத்தமாக ஒரு 500 ரூபா கொடுத்துரு. நான் முதல்ல ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுங்க. இந்தாங்க. இது என்ன 50 ரூபா கொடுக்குற? 25 ரூபாய் அதிகமாவே கொடுத்துருக்கேன். 500 ரூபாய் கூட நீ என்ன மதிக்கலையா? அவ்வளவு கேவலமா போயிட்டானா? இந்த பாருங்க, அப்ளிகேஷனுக்கு பணம் தானே கேட்டீங்க, கொடுத்துட்டேன்ல. அப்புறம் ஏன் அது கேவலமா நினைக்கிறீங்க? என் ஒருத்தியோட சம்பளத்துல தான் இந்த குடும்பம் நடக்குதுன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இந்த பார், நான் அதனால தான் சொல்றேன், நான் வேலைக்கு போறேன்னு சொல்றேன். உன்னோட சுமையை குறைக்கலான்னு பாக்குறேன். மா, நான் டியூஷன் கிளம்புறேன். சரிம்மா. ஜாக்கிரதை ஜாக்கிரதை காவேரி. உன் பொண்ணு எக்ஸ்கர்ஷன் போகணும்னா 300 ரூபாய், நான் கேட்டா 50 ரூபாயா? இப்ப மட்டும் தெரியலையா உன் ஒருத்தி சம்பளத்துல தான் இந்த குடும்பம் நடக்குதுன்னு? எக்ஸ்கர்ஷன் ரொம்ப அவசியமா இப்போ. ஏன் போனா என்ன? எக்ஸ்கர்ஷன் போறது வேடிக்கை பாக்குறதுக்கு இல்ல, பிள்ளைங்க எல்லாம் வெளி உலகத்தை புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வளரும். ஆமா, ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க ஒத்துமை வளர்ந்து நாடு முன்னேறிட போகுது பாரு. அவங்க 4 இடத்த பார்த்துட்டு வந்து அதை பார்த்தேன் இதை பார்த்தேன்னு சொல்றப்ப அது கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? வேண்டாம், எனக்கு தெரிய வேண்டாம். அடுத்த வருஷம் போகட்டுமே. இப்பவே போகணுமா? இத பாரு, இந்த 50 ரூபாய் எனக்கு பத்தாது, 500 ரூபாய் வேணும். கொடுத்து பாருங்க, நான் சொன்னேன்ல, எது தேவையோ அது மட்டும் தான் நான் கொடுப்பேன். பொண்ணு கேட்டா 300 ரூபாய், புருஷன் கேட்டா 50 ரூபாய். ஏன் மதிப்பு அவ்வளவுதானா? ஐயோ, இந்த பாருங்க, என் பொண்ணு எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுப்பேன். சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அவகிட்ட கொடு. நீ என்ன கொடுக்கறது? என்னங்க இது? இந்த பாருங்க, நிலைமை பிச்சைக்காரனோட மோசமா இருக்கு. செல்வி விடு. எதுக்கு என் பேக் இருக்கு? விடுங்க. குடு குடு. முதல்ல நீங்க என் பேக் விடுங்க. என் நோட்டை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். சரி மணி, எடுத்துக்க. நோட்டு மறந்துட்டேன். அங்க இருந்தே ஒரு குரல் கொடுத்தா அப்பா நொண்டிக்காலோட கொண்டு வந்து கொடுக்க மாட்டேனா? இது எக்ஸ்கர்ஷனுக்கு பணம் வாங்கிட்டியா? நான் தான் கொடுக்க சொன்னேன். அப்புறம் செலவுக்கும் ஏதாவது வேணும்னா வாங்கிக்க. செல்வி கொடு கொஞ்சம். 300 ரூபாய் கொடுத்தா மட்டும் பத்தாது. நீங்க முதல்ல அதை கொடுங்க. இதையா? அதை கொடுங்க. இது நான் உனக்கு காலையில் கொடுக்குறேன். 200 ரூபா நான் கொடுக்குறேம்மா. நீ போ நீ போ நீ போ, டைம் ஆகுது, நீ போ. என்ன, அவ இருக்கும்போது ஒரு மாதிரி, இல்லாத போது ஒரு மாதிரி பேசுறேன்னு பாக்குறியா? நான் என்ன சொன்னாலும் நீ நம்ப மாட்ட, அவ நம்புவா. அதான் என் பலம்.
காசு இல்லாதவன் உயிர் இல்லாதவனுக்கு சமம். பிளாட்ஃபார்ம்ல இருக்க ஒரு பிச்சைக்காரன்ட்ட இருக்க காசு உங்கள்கிட்ட இருக்கா ஜிஜே? ₹1 காசு வேணும்னா கூட அடுத்தவன் கையை எதிர்பார்க்கிற நிலைமை தேவையா ஜிஜே உங்களுக்கு? பழையபடி நீங்க பெரிய ஆளா வரணும். நேர்வழியில சம்பாதிக்க முடியாது ஜிஜே. உங்களுக்கு நேர்வழியை என்னால காட்டவும் முடியாது. தப்பு செஞ்சு நீங்க விட்ட பணத்தை திருப்பி தப்பு செஞ்சு எடுக்கிறதுல என்ன தப்பு ஜிஜே? ஏகப்பட்ட டோஸ் கொடுத்துருக்கேன். எந்த டாக்டர்னாலையும் உன் பொண்ணை காப்பாற்ற முடியாது. செத்து மண்ணுக்குள்ள வீணா போகிறதோட உனக்கு பொண்ணை கொடுத்துட்டு போட்டுமேயா. இந்த சான்ஸை விட்டினா நீ உன் வாழ்க்கையில கோடிகளை பார்க்கவே முடியாது ஜிஜே. உங்களை பழைய ஜிஜேவை ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஜிஜே. ₹50 கொடுக்குறா. டொனேஷன் ₹20 இருக்கு. இளநீர் தான் வாங்கி சாப்பிடணும். ₹120 இருக்கு. கடவுளே, என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சு நான் போகிற வழியெல்லாம் பணமாக போட்டு வச்சிருக்கே. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ அடுத்தது ₹1000 தான் இருக்கணும். என்ன ஜிஜே கிளம்புறீங்க? துஷ்டனை கண்டா தூர விலகு. நீ துஷ்டம் தான், ஆனா நான் விலகலையே. சரி, நானும் துஷ்டம் தான். தள்ளி நின்று பேசுவோம். என்ன ஜிஜே, வறுமை கோட்டு கீழே இருந்த நீ திடீர்னு வசதியாயிட்ட பொறுக்கு? இந்த பாருங்க, கிண்டல்லாம் பண்ணாதீங்க. பார்த்தேன் நீ பொறுக்குனத. ரோட்ல கடந்த ₹100 ஆளா பறந்து பொறுக்கி ஆண்டவன் கொடுத்தது சந்தோஷப்பட்டுக்கிறியே. அது ஆண்டவனோட திருவிளையாடல் இல்ல ஜிஜே, இந்த நல்ல தம்பியோட தெரு விளையாடல். கோடியெல்லாம் உனக்கு ரொம்ப சாதாரணம்னு சொன்ன. ₹100 கிடைச்சோன்னா ₹1,00,00,000 கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுற. நல்ல தம்பி, என்ன இந்த ₹100 ₹500 அலையறவன் நினைச்சிங்களா? என்ன கீழே கடந்ததெல்லாம் பொறுக்கிற அளவுக்கு நான் என்ன கீழே போல. நான் இதை வச்சுக்கிறதுக்காக எடுக்கல. போற வழியில பிச்சைக்காரன் கொடுப்பேன், பிரியாணி சாப்பிட சொல்லுவேன். இல்லைன்னா கோயில் உண்டியில போட்டுட்டு போறேன். இங்க வேஸ்டா கீழே கிடந்து மழையில சொத நான் வரதுக்கு பதிலா யாருக்காவது பயன்படட்டுமேன்னு பார்த்தேன். இது பார், நீ போட்டிருக்கேன்னு தெரிஞ்சா நான் அதை தொட்டிருக்கவே மாட்டேன். அது பாவம். அந்த பாவத்தை எதுக்கு ஜிஜே பாக்கெட்ல வச்சிருக்கீங்க? இந்தா பொடி, இந்தா பொடி. அதுல அந்த 20 என்னோடது. $500 $600. ஜிஜே என்ன? வாங்க, கார்ல டிராப் பண்றேன். வேணாங்க, வேணாம். இது பாருங்க, ஆண்டவன் எனக்கு கொடுத்த கால் இருக்கு, என்னால நடக்க முடியும். எங்க ஜிஜே இருக்கு? அதான் கட்டே ஆகி போச்சே. வாங்க, கையெடுங்க. ஜிஜே போதும், வாங்க.
சரி, போற வழியில் இறங்கிக்கிறேன். நில்லுங்க சார். என்ன நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க? வழியில் இறங்கிக்கிறேன். நீங்க வழியிலண்ணா நீங்க ஏதாவது சிட்டி பக்கம் போவீங்க, வழியில் இறங்கிக்கலான்னு பார்த்தேன். இங்க செம்மன் காடு கூட்டிட்டு வந்து இறங்குனா நல்ல வேலை, வழியில தள்ளி விடாம இருந்தீங்களே. நீங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்கல ஜிஜே. என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன நீங்க கொன்னுடுவீங்கன்னு மிரட்டினதுக்கு அப்புறமும் நான் ஏன் இன்னும் உங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்? உங்களை யாரும் மதிக்கல ஜிஜே, என்ன தவிர. எனக்கு உங்க பொண்ணு ஐஸ்வர்யா வேணும். இது பார், என்ன மிருகமாக்காத. என்ன இதையே சொல்லிட்டு இருக்க? போயா. நடிக்காத ஜிஜே, போதும் நடிக்காத. எனக்கு எல்லாமே தெரியும் ஜிஜே. செல்வி உன்னை அசிங்கப்படுத்தினதுலேருந்து உன் பிள்ளைங்க உன்னை அவமானப்படுத்தின வரைக்கும் எனக்கு தெரியும். எப்படி? உன்னை சுத்தி எது நடந்தாலும் எனக்கு தெரியும். 16 வயசுல உன் பொண்ணு சாகணும்னு இருந்தா அது விதி. அதை யாரு நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஆக்சுவலி ரொம்ப லக்கி தெரியுமா? உன் பொண்ணு செத்து உனக்கு கோடி கோடியா கொடுக்க போறா. எங்கேயோ செத்து மண்ணுக்குள்ள போய் மண்ணா போறத விட என்கிட்ட வந்து இருந்து உனக்கு கோடிகளை கொடுத்துட்டு போனா என்ன தப்பு ஜிஜி? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.